நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், யாருமே எனக்கு எந்த உதவியும் பண்ணலன்னு திடீரென மேடையில் கண்ணீர் விட்ட பெண். அவங்களால முடிஞ்சது அந்த லைன் எங்க வீட்டு கொள்ளையில இருக்க லைனை மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். அவ்வளோ இன்ன வரலையுமே மாசம் மாசம் என் பையனுக்கு நான் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்ன வரலையும் பையனுக்கு உடம்பு நல்லா போகல. இன்ன வரலையும் மைண்டு பிரெயின் வாஷ் ஆன மாதிரி படிக்க மாட்டேன். பையன் ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். அதற்கான வழி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொண்டோட தலைமையில நாங்க நாளைக்கே போராட்டம் நடத்துவோம். வேற்று கட்சியிலிருந்து விலகி அதிரடியாக தாவேகவில் இணைந்த 200க்கும் மேற்பட்டோர். இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன? சீர்காழியில் நடந்தது என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா நடந்துச்சு. கழகத்துடைய மாவட்ட தொண்டரணி தலைவரான தளபதி கணேஷ் அவர்களுடைய முன்னிலையில வேறு கட்சியிலிருந்து விலகி 200க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்காங்க. அப்படி இணைந்தவங்களுக்கு மாவட்ட தொண்டரணி சார்பில் சால்வை அணிவித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. தங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தான் இருந்த கட்சியில இருந்து எந்த உதவியும் கிடைக்கல, அதனால கேட்காமலே உதவி செஞ்ச தமிழக வெற்றி கழகத்துல இணையறதுன்னு முடிவு செஞ்சுட்டோன்னு சிலர் கண்ணீருடன் தெரிவிச்சதா கூறப்படுது. அப்பதான் மேடை ஏறின ஒரு பெண்ணும் தன்னுடைய கஷ்டத்தை கண்ணீரோட பகிர்ந்திருக்காங்க. இந்த காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்லயும் வெளியாகி இருக்கு. செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.